தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் 10 பிள்ளை 5 பிள்ளை டசன் டசனாக பெற்றாங்க. ஏங்க எங்கள் தாத்தாவே வந்து எங்கள் அம்மாச்சிக்கு 10 பிள்ளை, எங்கள் அப்பாயிக்கு 10 பிள்ளை அப்படி தான் இருந்தாங்க. இப்போ இருக்க விலைவாசியில் வந்து நம்ம ஒரு பிள்ளை பெற்றுக்கிறதே ரொம்ப அரிதாக போச்சு. விற்கிற விலைவாசியில் அதுங்களை வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும், வளர்க்கணும் அப்படின்றனால நிறைய பேரண்ட்டு ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறாங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், சரி நம்மளுக்கு யார் துணை இல்லை, அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாது, சரி ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை துணையாக பெற்றா, அதாவது கேப்பு 1 வயசு 2 வயசு கேப்பில் பெற்றுட்டா ஒன்றும் தெரியாது. கேப் விட்டு தயவுசெய்து யாரும் பிள்ளையை பெக்காதீங்க. இந்த கேப் விட்டு பிறக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஃபைட்டிங் மூடு வந்து அப்போயே ஆரம்பிச்சிருது. அந்த 5 வருஷமாக அவங்க தானே இருக்காங்க. அப்போ வந்து அதை தாண்டி பிறக்கிற பிள்ளைங்களால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியும். எல்லாமே அடுத்த பிள்ளைக்கு வந்துடுறதுனால அவங்களுக்கு அந்த மனசு ஏற்றுக்க முடியுதா? அப்போ ஆரம்பிக்குது பாருங்கள் சண்டை 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 நேரமும் சண்டை. எதுக்கு தான் சண்டை போடுறதுங்கன்னே தெரியாமல் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எதுக்கு தான் சண்டை போடுறீங்க? நல்லா எந்திரிக்குவாங்க, கிளம்புவாங்க, கிளம்பிகிட்டே இருக்கும் போதே சண்டை ஆரம்பிச்சிடும். என் பொருளை ஏன் எடுக்கிற, உன் பொருளை தொடாத, என் பொருளை தொடாத அப்படின்னு பேசிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, பெரிய வைக்க தகராறு மாதிரி கத்திக்குவாங்க. எங்கள் வீட்டில் வந்து வாரம் ஃபுல்லாக 5 நாள் அமைதியாக இருக்கும். மீதி 2 நாள் அந்த மீன் மார்க்கெட்டு சந்தை இருக்குது பாருங்கள், கயமையான்னு ஒரே சத்தமாகவே கிடக்கும். வீட்டுக்காரங்களே வந்து என்னம்மா சத்தம், இல்லைங்க பிள்ளைங்க லீவில் இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னு நான் சொல்லி அவங்க அனுப்பிச்சி விட்ருவேன். அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, நம்ம வாடகை வீட்டில் குடியிருக்கோம், சத்தம்லாம் வந்து பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து கேட்பாங்க. நான் ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன். சரின்னு என்ன தெரியுமா பிளான் பண்ணுவாங்க, நல்லா 2 பேரும் அக்காம்பாங்க, அவங்க சொல்லு தங்கச்சிம்பாங்க, நல்லா டிவி பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. நம்ம ஒரு வேலை சொல்லிட்டோம் பிளான் பண்ணிடுவாங்க. ஆஹா அம்மா வேலை செய்ய சொல்கிறாங்க, நம்ம பிளான் பண்ணணும். நல்லா தான் பேசி சிரிச்சுட்டு 3 பேருமே பேசி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். திடீர்னு அல்படிக்குள்ளே போய் நான் எதையாவது ஒரு வெங்காயமோ தக்காளியோ தேங்காவோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே என்ன தான் நடக்கும் தெரியல, எம்மா அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க பாருங்கள். அப்போ என்ன ஆகும், நம்ம சமாதானம் பண்ணுறன்ற பேரில் என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டு ஒதுங்கி தான் வேலை பார்த்துட்டு இருப்போம். அவங்களே தான் நம்மளை வாழன்றியாக கூப்பிடுவாங்க. சரி வந்து சமாதானம் பண்ணால் ஆளுக்கு ஒரு அடி, இப்படி 2 அடி தாங்க நான் அடிப்பேன். உடனே என்ன பண்ணுவேன், அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, எப்பா அம்மா அடிச்சிருச்சு, எப்போ வசிக்கிறவா. உடனே அவங்க எதுவுமே கேட்காம, பிள்ளைங்க வீட்டில் வாரத்துக்கு 1 நாள் தான் இருக்குது, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க, பிள்ளைய அடிக்கிற வை அப்படின்னு கிறுக்கு பையில என்னன்னு கேட்காம நம்மளை திட்டிட்டு ஃபோனை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே டென்ஷன் மண்டைக்கேறி நான் ஃபோனை வச்சிருவேன். அப்புறம் என்ன பண்ணிடுங்க, அப்போ தான் பிரச்சனையை முடிச்சு விட்ருச்சுங்க. என்னம்மா சந்தோஷமா கண்டினியூ பண்ணுங்கள், டிவி பாருங்கள் அப்படின்ட்டு நான் மறுபடியும் போய் ஒரு தக்காளி வெங்காயம் கட் பண்ண சொல்லுவேன். தப்பாடா, நம்மளவே போட்டு விட்டாங்களே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு போயிருப்பேன். அப்புறம் என்ன திரும்ப ஒரு பிளான் பண்ணுவாங்க, எப்படா நான் படுப்பேன்னு பார்ப்பாங்க. படுக்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் சண்டை. ஏன்னா என்னை ரூமுக்குள்ளே தள்ளி விடணுமா, ஏன்னா டிவி அவங்க மட்டும் பார்த்துக்கிட்டு கால்னு கத்துறதுக்காக என்னை ரூமுக்குள்ளே தள்ளணுன்ட்டு நம்பரை செத்த டிவி பார்க்கலான்னு படுத்தோம்னா டிவி பார்க்க விடாதுங்க. நம்மளை எப்படியாவது சண்டை போட்டு உள்ளே தள்ளணுமே பிளான் பண்ணி உள்ளே தள்ளிடுவாங்க. இதனாலே நான் என்ன பண்ணுவேன், ஆத்தாடி இவங்க மத்தியில் படுக்கிறதோட அடிச்சுக்கிட்டு எப்படியா இருந்தாலும் ஊரில் தான் போகிறாங்கன்னு நான் உள்ளே போயிடுவேன். நான் இந்த லீவ் சனி ஞாயிறு ஏண்டா வருதுன்னு தோணும். வேலையும் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று துணையாக நம்ம பெற்று போட்டால் ஏண்டா பெற்றிங்கன்னு வேற கேட்குறாங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இல்லை பிள்ளை பெற்றுருக்கலாமா, இல்லை பெக்காமல் இருக்கலாமா, நம்மளுக்கு வினையை இழுத்துக்கிட்டோமா அப்படின்லாம் தோணும். இது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.